ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது கோல்டு, காஃபு எதுக்குமே நல்லா க்யூர் ஆகிற ஒரு குழம்புன்னு சொல்லலாம். தட் இஸ் பெப்பர் குழம்பு. அதாவது நீங்கள் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு தக்காளி, ஒரு லெமன் அளவுக்கு புளி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சுண்டைக்காய். நான் எடுத்திருக்க அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் எடுக்கணும். அப்போது சுண்டைக்காய் ஒரு ஸ்பூனு, வறுத்த மல்லி ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 1/4 கப்பு பூண்டு, 1/4 கப்பு வெங்காயம். இப்போது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த நல்லெண்ணெயில் சேர்த்துடுங்க. முதல்ல மிளகு போட்டுடுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகம், அடுத்தது மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அந்த இதில் வறுத்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச 6 வரமிளகாவையும் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. உங்களுக்கு வறுக்கும் போதே அதோட அரோமா நல்லா இருக்கும். அதை ரொம்ப ஆனில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் ஸ்பெஷலாக இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தையும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்ச அந்த பூண்டு, அரை பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 பூண்டு ஃபுல்லாக உரிச்சிருக்கோம். அந்த பூண்டையும் அதில் சேர்த்துடுங்க. எல்லாமே சேர்த்து அந்த நல்லெண்ணெயில் வதங்கிடணும். கொஞ்ச நேரம் வதக்கும் போதே உங்களுக்கு அந்த ஆனியன் கலர் மாறுறது தெரியும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக அகெயின் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். எல்லாமே தக்காளியெல்லாம் வதங்கி போய் சுருண்டுறணும். அந்த வெங்காயம் எல்லாமே கலர் மாறிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுடுங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் வச்சு நல்லா அரைக்கணும். பார்த்துக்கோங்க அது எப்படி வதங்கி இருக்குன்ட்டு. அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். மறுபடியும் பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் திருப்பியும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு 1 ஸ்பூனு. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நம்ம எடுத்து வச்ச அந்த வெந்தயத்தில் 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் ரொம்ப பரிஞ்சிராமல், அதாவது உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி. அதுக்கு மேலே சுண்டைக்காய் நம்ம எடுத்து வச்சதையும் அதை ஆட் பண்ணி 2த்தையும் ஒன்றா வதக்குங்க. கருவேப்பிலையும் அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதக்கிடுங்க. வதங்கிட்டு இருக்கும்போதே வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டாக அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வற்றுனா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வற்ற விடுங்க. தண்ணி இருக்குது. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் குழம்பு. எண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சு. அதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு தேங்காய் ஊற்றாததுனால 2 டேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சூடாக சாப்பாடு வச்சு பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான குழம்பு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய ரெசிபீஸை நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ரை.